நாங்க ஃபுல்லா மரம் தான் நட்டுட்டு இருந்தோம். இந்த கிரீன் டாட் பால் அதுக்காக நாங்க எல்லாம் நாட்டை காப்பாத்துறோம் அப்படின்னு. ஸோ இன்டென்ட் ஜெயிக்கிறதுக்கு இல்லைனாலும் மரம் நடுறதுக்கான இன்டென்ட் நல்லாவே தெரிஞ்சுது. அதை பார்த்தோம். நாங்கள் ஒரு மரம் நட்டுறோம் எங்களோட பங்குக்கு. நன்றி. என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? மிஸ்டேக்குன்னு இல்லை, பட் மிடில் ஆர்டர் தான் ஆல்வேஸ் த மிஸ்டேக். பவர் பிளே நம்ம அட்வான்டேஜ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். 4 டைரக்ஷன் அட்லீஸ்ட் அடிக்கலாம் எவ்ரி பால். 2 டைரக்ஷன் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் 2 டைரக்ஷன்ல அடிச்சே ஆகணும். இன்னும் 2 டைரக்ஷன்ல அடிச்சே ஆனீங்கன்னா 2 டைரக்ஷனல் ஃபீல்டர் இருந்தா கூட that still leaves 2 directions. We need to hit more. At least power play more தான். அவரோட கேப்டன்சில எல்லாருமே தோனி 43 மறக்கிறாங்க. மிடில் ஆர்டர் லோ ஸ்கோர் வச்சு கடைசியா எப்பவுமே தோனி கிட்டே எடுத்துட்டு போக முடியாது. அண்ட் அவருக்கும் ஏஜ் இஸ் கேச்சிங் அப் டு ஹிம். ஏஜ் இஸ் ஆல்சோ கேச்சிங் அப் டு ஹிம். ஸோ தோனிக்கு வந்து லெஸ் ரிலையன்ஸ் சார். ஏன்னா ருத்ராஜ் ஜடேஜான்னு அதான் ருத்ராஜ் ஜடேஜான்னு நம்ம ட்ரை பண்ணுறதே வந்து தோனி மேலே ரிலையன்ஸ் கம்மி பண்ணதான். ஆனால் எப்போதுமே வந்து ஒருத்தர் ஒழுங்காக கேப்டன்சியை பண்ணாமல் தூக்கிட்டாங்க, ஒருத்தர் இன்ஜுரின்னு தூக்கிட்டாங்க. த மோர் வி கீப் ஆன் மேக்கிங் தோனி கேப்டன். அவரோட ரிட்டையர்மெண்ட்டு ஒரு டஃப் ஆயின்னு இருக்கு. Look, pitch blame பண்ண முடியாது because it's always been a bowling pitch, but we need to perform better. Middle order அடிச்சே ஆனோம். They played good. Their bowling was good, and அவங்க போன தடவை ஃபைனலும் சரி இந்த மேட்சும் சரி அந்த பவுலிங்கில் வந்து ரொம்ப லோ டார்கெட் செட் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடுறாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிரிக்கெட் இஸ் சப்போஸ் டு பி அ ஃபன் ஸ்போர்ட். ஜென்ரலி ஸ்போர்ட்ஸே ஃபன்னாக தான் இருக்கணும். ஸோ ஐ ஃபீல் லைக் அவங்க ஜாலியாக விளையாடுற அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறாங்க, பவுலிங் பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க, அப்புறம் பேட்டிங்கில் அந்த மாதிரி ஆடுறது ஐ ஃபீல் லைக் that's one of the beauties of the game. CSK ஃபேனா அக்செப்ட் பண்ண முடியாது தான் ப்ரோ. ஆனால் பட் தலை நிறைய அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஐ திங்க் ஒரு 170 ரீச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் 1 or 2 ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. அது 5 வாட்டி திறமை இல்லாமல் கப் அடிக்க முடியாது. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓவராலாக ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கு. அது யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. டீம் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணா பரவாயில்ல, யாரை குறை. ஹோம் கிரவுண்ட்ல 100 ரன் லோவஸ்ட் சொல்லு. அதுதான் இன்டென்ட் இல்லை யாருக்குமே. 2வது அவங்களோட பவுலிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம சைடு வந்து நூர் அகமது வந்து அந்த ஒரு இன்டென்டோட போட்டார். லைக் என்னதான் சுச்சுவேஷன் மோசமா இருந்தாலும் ட்ரை பண்ண. அஸ்வினோட அந்த 2 ஓவர்ஸ்ல அடிச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமா, அது எதிர்பார்க்காத பார்க்கவே முடியல. விக்கெட்ஸும் விழல, எதுவும் இல்ல. பவர் பிளே ரொம்ப நல்லா பண்ணாங்க கேகேஆர். அவங்க ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணல. And also individual performance. CSK has its strengths. அதாவது அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. லைக் அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம் நல்லா, அவங்களால எக்ஸ்ப்ளோசிவா அடிக்க முடியாது SRH மாதிரி. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு அவங்க தெரிஞ்சுட்டு போனா ஏதாவது டிஃபெண்ட் பண்ற அளவுக்கான ஸ்கோர் அவங்க அடிக்கல இன்னைக்கு. இல்ல ஒரு கப் வாங்கின டீம் மாதிரி கூட இல்ல. இதுக்கு மேல விட்டுருங்க. நான் அழுதுருவேன். எவ்வளவு செலவு பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா சொல்லக்கூடாது. இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால் இது வந்து இட்ஸ் அ பேட் சீசன். ஸோ இத்தனை சீசன்ஸ் வந்திருக்கு, இத்தனை சீசன்ஸ் வந்து கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஒன் பேட் சீசன், நாட் லைக் அதை வந்து தப்பாக சொல்ல வேண்டாமே. ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் தோனி ரைட் நோ. ஸோ அவரை டிபெண்ட் பண்ணியே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது வேண்டான்னு தோணுது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க கொஞ்சம் ரோல் அவுட் பண்ணாங்கனாலே நல்ல வின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ எனக்கு மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து போன சீசன்ல வந்து நல்லா ஆடினாங்க. ஸோ அதுக்கு முன்ன சீசன்ல கப் அடிச்சாங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஓகே எல்லா சீசனுமே வந்து கப் அடிக்க முடியாது. ஸோ ரியாலிட்டி தான். கேம் மீன்ஸ் ஆனால் இட் டிபெண்ட்ஸ். அந்த டீம் டிபெண்ட்ஸ். தீபகுடா, அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கனாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலாக அதை கொடுக்க மாட்டாங்க.
இவ்வளவு டிசப்பாயின்மென்ட்ஸ் அப்புறம் ரெண்டு பேரும் டீம் வச்சிருக்க என்ன ரீசனா இருக்கு? அதுதான் எங்களுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத ஒருத்தர்கிட்ட வந்து இவ்வளவு தூரம் சான்சஸ் கொடுக்கும்போது ஆப்வியஸா வந்து சான்சஸ்க்காக வெயிட் பண்ற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ கம்பேர்ட் டு ஆர்ஆர் அண்ட் டிசி வந்து தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யங்ஸ்டர்ஸ். ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. It is a bad season, so no problem. Always CSK fan is always a CSK fan. ருத்ராஜ் கேக்வாடுக்கு ராஜஸ்தான் மேட்ச்ல வந்து இன்ஜுரி ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆடுறாரு. 3வது மேட்ச் சைட்லைன் பண்றாங்க. இது இட்ஸ் a tactical call from management நினைக்கிறீங்களா? Sure, it is tactical call தான். ஏன்னா இப்போ obviously வந்து டிக்கெட் பிரைஸ்லாம் உங்களுக்கு கம்மி ஆயிரும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கேப்டன்ஷிப் மாற்றணும். ஸோ போன மேட்சே நிறைய ரூமர்ஸ் வந்தது தோனி இஸ் கோனா கேப்டன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் போன மேட்சே வந்து இட்ஸ் கோனா ஹேப்பன். இட் இஸ் ஆல் அ கேம். ஸோ நீங்க தோனி கேப்டன்ஷிப் பண்றாங்கன்ற டிக்கெட் ரேட்டு 5K ல இருந்து 10K போயிருச்சு. ஸோ எவ்வளவு வருஷம் தோனி கேப்டன்ஷிப் பண்ணான்னு நினைக்கிறீங்க? I think ஜடேஜாட்ட கொடுத்தாரு, அப்புறம் ருத்ராஜ்ட்ட கொடுத்தாரு, திரும்பி தோனி கிட்டே போறோம்னா அப்போ இல்ல இஸ் டிபெண்ட் ஆன் லைக் தோனியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அந்த ஹோல் டீம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ் லைக் இது வந்து தளபதி படம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ தோனி இஸ் கமிங், அவர் வராரு, ஸோ கத்திட்டோம், ஓகே, ஸோ வி ஆர் கிவிங் மணி ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாட் அபவுட் ஸ்போர்ட். ஸ்போர்ட்டை வந்து வேல்யூ பண்ற மாதிரி இல்லை. ஸோ நிறைய ஷார்ட்ஸ், நிறைய கேட்ச், நிறைய ஃபீல்டிங்ஸ் எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ ஒர்க் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தருக்கு புதுசாக இப்போ பத்தினாவே வந்து நியூபி தான், அவர் இப்போ பண்ணாங்க, இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் கொடுக்காம ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வேஸ்ட் பண்றாங்களோ நம்ம சொல்றோம். ருத்ராஜ் பால யார் ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க வந்து ரெய்னாவை நீங்க அன்சோல்ட்ல விடும் போதே இது ஆல்ரெடி கான். ஸோ ரெய்னா எந்த மாதிரி பிளேயர், என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சீசன் பேடா போயிருச்சு அப்படின்றதால அவர் சோல்ட் அவுட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட ஒரு ராங் மூவ். நெக்ஸ்ட் கேப்டன் வந்து ரெய்னாவை கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ தலைக்கு அப்புறம் சின்ன தலைன்ற மாதிரி அது போயிருக்கும். ஸோ அந்த லெகசி அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும். ஸோ அது பண்ணலை. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தர மாதிரி இல்லை. இனிமேல் அப்கமிங் வர யங்ஸ்டர்ஸும் வந்து சிஎஸ்கே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்ஆர் ஆர் டிசி கிட்ட தான் வந்து ஃபோக்கஸ் போகும். ஸோ அவங்க தேர் ஹையரிங், நோ ப்ராப்ளம். ஸோ இட் ஆல் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் மார்க்கெட்டிங். லைக் லைக் எப்போ வந்து சிஎஸ்கே சீனியர் பிளேயர்ஸ் விட்டுட்டு அகெயின் ஃப்ரெஷ் யங் டேலண்ட்ஸை கொண்டு வராங்களோ அப்போ தான் இது மாறும். லைக் அகெயின் தேர் ரொட்டேட்டிங் த பிளேஸ் ஹூ இஸ் நாட் ஒர்க்கிங் வெல். ஸோ அகெயின் லைக் இட்ஸ் ஷிஃப்டிங் டயர்ஸ் வித் நோ manufactured one. So it's not going to run for long. So they need to change with the young players. இன்னும் ப்ளே ஆஃப் சான்ஸ் இருக்கா சிஎஸ்கே? It's completely out of season. So at least we should not try to end up at the bottom of the table. So we haven't இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. பாட்டம் ஆஃப் த டேபிள் நம்ம என் பண்ணதே இல்லை. அட்லீஸ்ட் we should save that legacy. Else these RCB fans would tear apart us. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். மேட்ச் வந்துட்டு சரி என்னென்ன ஓஹோ ஆஹாஹான்னு நினச்சி வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது கொஞ்சம். ஆனால் என்னன்னா விக்கெட் விழும்போது கொஞ்சம் பாவமாக வந்தது. அதுதான் ப்ரோ, ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தா அதெல்லாம் பண்ணலாம், அது கூட பண்ண முடியல ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்களா தெரில, ரொம்ப மோசமாக ஆடினாங்க ப்ரோ. ஒரு 4-6 ஒன்றுமே வரல. அதுதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 100 வந்துருமான்னு பவுலர் 100 தான் வரானே தவிர ஸ்கோர் 100 வரல மாட்டேங்குது அப்போ கூட. அப்புறம் சரி ஏதோ பண்ணி தட்டி 100 வந்துட்டாங்க. நானும் சரி ஹோப்போட நான் சத்தியமாக சொல்லணும், ஹோப்போட இருந்தேன். சரி 100 வந்து பரட்டிடுவாங்க, ஆளுக்கு 4 விக்கெட் எடுத்துட்டு அவங்க ஆல் அவுட் பண்ணுறாங்க 10 ஓவருக்கு, நம்ம தான் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் கட்சியில் பார்த்தா தெரில ப்ரோ, என்ன சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஈஸியாக அடிக்கிறேன் நானா ப்ரோ. நான் 1700 டிக்கெட்டை ஆன்லைன்லேயே தான் ப்ரோ எடுத்தேன் க்யூவில் இருந்து. அதனால கொஞ்சம் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக தான் இருக்குது. கியூனா இந்த கியூ இல்லை, ஆன்லைனில் கியூ. அதுவும் கிளாஸில் காலேஜில் இருக்கும்போது தான் அங்கே சார் அக்கௌண்ட்ஸ் போட்டுனே இருந்தார். நாங்கள் உட்காந்து 10:30 எப்போன்னு வெயிட் பண்ணி 1800 வந்துட்டேன். ஸோ அதனால் இந்த 1700 டிக்கெட்டே கிடச்சிது. அதனால கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. மற்றபடி இல்லைன்னா செத்துட்டு இருப்பேன். இந்த ஒரு சீசனில் இத்தனை மேட்ச் வச்சுலாம் நம்ம யாரையும் எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஓகே, இத்தனை நம்ம எவ்வளோ சாதிச்சிட்டோம். இந்த ஒரு சீசன் வச்சு எதுவும் பண்ண முடியாது. என்றைக்குமே நம்ம தான், எத்தனை தோல்வி வந்தாலும் சிஎஸ்கே தான் நம்மளால், அவ்வளோதான். மிஸ்டேக்ஸ் என்ன ப்ரோ, பேட்டிங் ஆர்டர் மட்டும்தான். பேட்டிங்கில் என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அது வேறு ஒன்றும் இல்லை. பவுலிங்லாம் நல்லா இருக்குது. நம்ம பேட்டிங் ஆர்டர் மட்டும்தான் கொஞ்சம் மிடில் ஆர்டரு, ஓப்பனிங்கே கொஞ்சம் தராங்க பிரதர், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டாக தான் தராங்க. குறைச்சல் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு விடலாம் சார். ப்ளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்கு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் கண்டினியூ எல்லா மேட்சும் ஜெயிச்சா பிளே ஆஃப் போகலாம். ஆனால் என்ன பண்ணோம்னா இந்த தீபக் கூட ராகுல் திரிபாத்தி இவங்களாம் வெளில உட்காரச்சிட்டு ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுக்குறாங்க, நல்லா ப்ளே பண்ணுறாங்க, நல்லா டேபிளில்
ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் சென்னை பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறவங்க பிளேயரு, டொமஸ்டிக் ஆகிற பிளேயர்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக விளாட்றாங்க. அதுவும் தீபக் கூடலாம் வந்து எதுக்கு தான் டீமில் எடுக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு. அதை பற்றி ஒரு யங்ஸ்டருக்கு கொடுக்கலாம். ராகுல் திரிபாத்தியும் அப்படிதான். ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பிரதர். வேற ஒன்றும் ஃபீல்டிங் அந்த கேச்சஸ் மட்டும் பிடிச்சாங்கன்னா கேட்ச் தான் மேட்ச் வின் பண்ணுதுன்றாங்க. அதுதான் முக்கியமே நமக்கு. வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஃபார்ம் அவுட் பிளேயர்லாம் வெளில எடுத்துட்டு சின்ன பசங்கள்லாம் ஒரு 2-3 மேட்சஸ் கொடுத்தாவே பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அடுத்து எப்படி என்ன பண்ணலான்ட்டு விளையாண்டவங்களே திரும்ப விளையாண்டது எதுக்கு என்ன பண்ணுறது. உங்களுக்கு ஹோப் இருக்கா சிஎஸ்கே டீம் மேல? ஹோப்லாம் இருக்கு ப்ரோ. அது எப்படி ப்ரோ இல்லாம போகும்? ஹோப்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் தோக்குறது மேட்டர் இல்லை ப்ரோ. இந்த ஃபைட் பண்ணி தோப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இல்லைங்கிறப்பதான் இதாகுது. தலைவர் கூட தெரியுது மேட்ச் உள்ளே வராது கூட தெரியுது. அதான் ப்ரோ, அது ஒண்ணுதான் ப்ரோ. ஒரு அடிச்சு ஒரு 180 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்ண முடியாம அப்படின்னா கூட பரவாயில்ல. அது ரொம்ப மோசம். ஆமா, அத வேற ஞாபகப்படுத்துறீங்க. இதெல்லாம் நாட் அக்செப்டபிள் தான். ஏன்னா ஃபிளெமிங் என்ன சொல்றாருன்னா, நாங்க 14 வருஷமா விளாண்டுக்கோம், இன்னும் நாங்களாம் கண்டுபிடிக்க முடியல பிச்சு கண்டிஷன் அப்படிங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுதான். ஏன்னா இத்தனை மேட்ச் போயிடுச்சுல, இதுக்கப்புறம் வந்து ஹோப் கண்டிப்பா இருக்கும். ஃபேன்ஸ் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்க சப்போர்ட்லாம் விட முடியாது ப்ரோ. அதனால என்ன பண்றது, கொஞ்சம் ஃபைட் பண்ணி தோத்தாங்கன்னா ஒரு நிம்மதியாவது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்கப்பா அவங்க திறமை அப்படின்னு நினைச்சுக்கலாம். சுத்தமா ஒரு இதே இல்லாம தோக்கும் போது தான் ரொம்ப ஒரு மாதிரி விரக்தி ஆகுது. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். தோனி கேப்டன்சி மறுபடியும் வந்ததுனால வி கேம் பேக் அகைன். பட் ஸ்டில் ரொம்ப கஷ்டமா போச்சு இன்னைக்கு. பட் யா, அகைன் ஆஸ் வி பிலீவ் தட் நம்ம ஒரு ஸ்ட்ராங் டீம், வி ஹேவ் குவாலிட்டி பவுலர்ஸ், குவாலிட்டி பேட்ஸ்மென்ஸ். இன்னும் அந்த மிடில் ஆர்டர் ஓப்பனிங்கும் வந்து தே நீட் டு பம்ப் அப். ஏன்னா எல்லா டீம்ஸுமே பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்கோரிங் 60+. இன்னமும் நம்ம இன்னும் 30. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம இது T20 மேட்சா இல்லை டெஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு மேட்ச். பட் அகைன் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன்சி ஆஃப் தோனி, 3 குவாலிட்டி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ், அஸ்வின், ஜட்டு அண்ட் நூர் அகமது இருக்காங்க. அண்ட் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லைக் நமக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பவர் பிளேலே விக்கெட் லூஸ் பண்ணி அதுலேருந்து மீளவே முடியல. அதிலே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிச்சு. அது அவங்க செகண்ட் பேட்டிங்கில் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பவர் பிளே நல்லா ஸ்கோர் பண்ணி 10 ஓவர்லேயே மேட்ச் அவங்க கே கொண்டாண்டாங்க. என்ன ஒன்று தலையை பார்க்கறதுக்காண்டி அங்கேருந்து வந்தேன். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஜெயிச்சு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆமாம். என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, டீம் பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் கொடுத்து விளாட்லன்னு எனக்கு தோணுது. அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. மற்றபடி ஒன்றும் சொல்கிறது இல்லை. ரொம்ப சூப்பராக தீபக் கூட சொதப்புறாப்புல. திருப்பி சான்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க ரொம்ப சொதப்புறாங்க. ஆமாம், அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ணாங்கன்னா டீம் கொஞ்சம் அவங்கள கான்ஃபிடென்ட் பண்ணி மற்ற பிளேயர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக விளாடுவாங்களான்னு கொஞ்சம் சொல்கிறது தெரியல. யாரும் மேலனா பர்டிகுலராக சொல்ல முடியாது. இப்போ யார் ஒழுங்காலும் இல்லை, டோனி ஒழுங்கா இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் ஒன்றே சொல்ல முடியாது. எல்லாரும் தான் கோஆர்டினேஷன் பண்ணி ஆனால் நல்லா ஆடுவாங்க. மிச்சபடி ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா ஆடலாம். ஓகே. இல்ல அதுதான் ப்ரோ, பவர் பிளேல நம்ம இன்னும் கண்டிப்பா நம்ம we need to do something. ஏன்னா பவர் பிளேல உட்காந்து நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாது. டீம் ஷுட் கீப் இட் மைண்ட் இட்ஸ் a T20 மேட்ச். ஆக்சுவலா எல்லா நம்ம மீதி இருக்கிற 10 டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் பவர் பிளே ரொம்ப லோ ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லட்டும் ப்ரோ, பால பேட் வந்து சொல்லட்டவே மாட்டேன்றாங்க. இன்னும் வந்து ரச்சின்லாம் பாத்தீங்கன்னா லைக் இஸ் டூயிங் லைக் திஸ். you need to do something. கண்டிப்பா they will come back stronger. டிசப்பாயின்மெண்ட் சென்னை ஹோம் கிரவுண்ட் தோத்தது யார் மேலேயும் சொல்ல முடியாது ப்ரோ. இட்ஸ் a டீம் தான் ஓவரால். ஜெயிச்சா மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு தோத்தா மட்டும் எல்லாரும் இல்லை. இட்ஸ் 11 மெம்பர்ஸ்மே தான் ரீசன் ஆக்சுவலி தோத்ததுக்கு. we will come back stronger bro. so that's it. தோணுது. ஆமாம், ஓகே ப்ரோ. அதே மாதிரி என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டீம் வந்து எப்போவுமே ஜெயிச்சிட்டே இருந்ததுனால மற்ற ஃபேன்ஸ் வந்து இப்போ தோக்கிறதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். தோல்வியும் வருது, அதை ஏற்றுக்கிற மனநிலைமை அவங்களும் இருக்கணும். ஏன்னா நம்ம டீம் வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டே இருக்கிறனால அந்த தோல்வியை இவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதான் மீண்டும் கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் சீசன் தான் பார்ப்போம். சிஎஸ்கே ஃபார்எவர். சொல்றதே தெரியல. யாரும் மேலனா பர்டிகுலரா சொல்ல முடியாது. இப்போ யார் ஒழுங்கா இருந்தாலும் இல்லை, டோனி ஒழுங்கா இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் ஒன்றே சொல்ல முடியாது. எல்லாரும் தான் கோஆர்டினேஷன் பண்ணி ஆனால் நல்லா ஆடுவாங்க. மிச்சபடி ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா ஆடலாம். ஓகே.
இல்ல அதுதான் ப்ரோ, பவர் பிளேல நம்ம இன்னும் கண்டிப்பா நம்ம we need to do something. ஏன்னா பவர் பிளேல உட்காந்து நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாது. டீம் ஷுட் கீப் இட் மைண்ட் இட்ஸ் a T20 மேட்ச் ஆக்சுவலா. எல்லாம் நம்ம மீதி இருக்கிற 10 டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் பவர் பிளே ரொம்ப லோ ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்கோம். சொலட்டணும் ப்ரோ, பேட்டை வந்து சொலட்டவே மாட்டேன்றாங்க. இன்னும் வந்து ரச்சின்லாம் பாத்தீங்கன்னா லைக் இஸ் டூயிங் லைக் திஸ். யூ நீட் டு டூ சம்திங். கண்டிப்பா தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். டிசப்பாயின்மெண்ட் சென்னை ஹோம் கிரவுண்ட் தோத்தது யார் மேலேயும் சொல்ல முடியாது ப்ரோ. இட்ஸ் அ டீம் தான் ஓவரால். ஜெயிச்சா மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு தோத்தா மட்டும் எல்லாரும் இல்லை. இட்ஸ் 11 மெம்பர்ஸ்மே தான் ரீசன் ஆக்சுவலி தோத்ததுக்கு. we will come back stronger bro, so that's it. தோணுது. ஆமாம், ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதே மாதிரி என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டீம் வந்து எப்போவுமே ஜெயிச்சிட்டே இருந்ததுனால மற்ற ஃபேன்ஸ் வந்து இப்போ தோக்கிறதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். தோல்வியும் வருது, அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை அவங்களும் இருக்கணும். ஏன்னா நம்ம டீம் வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டே இருக்கிறனால அந்த தோல்வியை இவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதான் மீண்டும் கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசன் தான் பார்ப்போம். CSK ஃபார் எவர். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.